வழக்கறிஞர்களின் உரிமையை காத்திட தமிழகத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்திட உங்களில் ஒருவனாக நான் வருகின்ற தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தலில் செயற்குழு உறுப்பினராக போட்டியிட உள்ளேன் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பார் கவுன்சில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ள பார் கவுன்சில் எலெக்ஷன் நடத்தி முடிக்க போறாங்க. அதற்கான நோட்டிபிகேஷன் கடந்த 6/12/2025 அன்னைக்கு கொடுத்திருக்காங்க, சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. அதுல இங்க தமிழ்நாட்டில் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் உங்களுடைய சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் அல்லது டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் நீங்க உடனடியா வருகின்ற 10/1/2026 நீங்க பார் கவுன்சில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அந்த சர்க்குலர்ல சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்குலர்ல நம்மளுடைய வழக்கறிஞர்களை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அவங்க 2021 முன்னாடி வழக்கறிஞரா பதிவு பண்ணவங்க, 2021 2025 பதிவு பண்ணவங்க, 3வது டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில். இப்போ 2021 பதிவு பண்ணவங்க என்னெல்லாம் அந்த சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ்ல வைக்கணும், அதை எப்படி பார் கவுன்சில் சப்மிட் பண்ணணும், 2021 2025 முடிச்சவங்க என்ன மாதிரி சப்மிட் பண்ணணும்ன்றது இப்படி பல குழப்பங்களோட தயக்கங்களோட நிறைய பேர் இன்னும் சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் அங்க பார் கவுன்சில கொடுக்காம இருக்காங்க. இப்போ இதை கொடுத்தாதான் வருகின்ற பார் கவுன்சில் தேர்தலில் அவங்க இந்த பார் கவுன்சில் மெம்பர்ஸ்க்கு ஓட்டு போட முடியும், தகுதியான வாக்காளர்களா மாற முடியும். ஆக நாம இப்ப என்ன தயக்கங்கள் நமக்கு இருக்கு பொதுவா வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா, இந்த வழக்கறிஞர்கள் 2021 முடிச்சவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வக்காலத்து, அந்த வக்காலத்து சிவில் சைட்ல பிராக்டிஸ் பண்றவங்க ஓஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களோட ஜட்மெண்ட் காப்பீஸ், மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ், இது மாதிரியான விஷயங்களை அவங்க வருஷத்துக்கு ஒரு காப்பி அந்த சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸோட அந்த சப்மிட் பண்ணும்போது அதை இணைக்கணும். ஓகே. ரெண்டாவது, சிலர் வக்காலத்து ஃபைல் பண்ணாம இருப்பாங்க, ஆனா வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருப்பாங்க. எங்க பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஃபர்ம்ஸ், அது இல்லாம அட்வொகேட் அசோசியேட்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஃபர்ம்ல இருந்து, அந்த அசோசியேட்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அந்த ஃபர்ம்ல இருந்து ஆத்தரைஸ்டு வழக்கறிஞர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க என்கிட்ட இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை அவங்க சிஓபியோட இணைத்து கொடுக்கணும். இது ஒண்ணுங்க. இது இல்லாம ஒரு சில கன்வீனியன்ஸ் லாயர்ஸ் இருப்பாங்க, அவங்க நில விற்பனை ஆவணங்களை தயாரிச்சு கொடுத்து அதை உரிமை மாற்றம் செய்யக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க. அவங்க கடைசி 3 வருஷத்துக்கு 5 டீடை அவங்க பேர்ல தயாரிச்சு கொடுத்த டீடை இந்த சிஓபியோட இணைச்சு கொடுக்கணுங்க. இது முக்கியமான செய்தி. இதுல தான் பல குழப்பங்கள் இருக்கு, அதனால தான் நிறைய பேர் தயங்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப எளிமையான செயல். இதோட 400 ரூபாய் டிடி எடுத்து கொடுக்கணும். 2021 முன்னாடி முடிச்சவங்க டிக்ளரேஷன் ஃபார்ம், சிஓபி இதெல்லாம் சேர்த்து 400 ரூபாய் அவங்க டிடி சலான் ஃபில் பண்ணி டிடி எடுத்து கொடுக்கணுங்க பார் கவுன்சில் நேம்ல. சர்க்குலர் சொல்லியிருக்க மாதிரி இது ரொம்ப எளிமையான செயல், ரொம்ப முக்கியமான செய்தி. ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பார் கவுன்சில் மெம்பர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. அதனால இதில் தயக்கம் இல்லாம உடனடியாக 10/1/2026 உடனடியாக சிஓபி ஃபைல் பண்ணி நீங்க ஒரு எலிஜிபிலிட்டி ஓட்டரா மாறணும்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன்.